வணக்கம் நண்பர்களே. மனசிதைவு அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனசிதைவு ஏன் ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு டீ கடை வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. டீ கடை வைக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணி ஒரு டீ கடை வைக்கலாம் அப்படின்ட்டு தயாராகிறீங்க. அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 4-5 பேர் யாராவது கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டீ கடையில் இப்படி ஆகும், டீ கடையில் காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு டீ கடை ஓப்பன் பண்ணோம், நைட்டு 11 மணி வரைக்கும் டீ கடை நடத்தணும், இத்தனை மணி நேரம் ஏன் நடத்துறது, டீ கிளாஸ் கழுவுறதுக்கு ஆள் வைக்கணும், மாஸ்டர் உருப்படியாக இருக்க மாட்டான், மாஸ்டர் அடிக்கடி ஓடி போயிடுவானுங்க, மாஸ்டர் நல்ல மாஸ்டராக வேணும், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு உங்களுக்கு எதிரான எண்ணங்களை சொல்லிகிட்டே இருப்பானுங்க. மொத்தத்தில் நீங்கள் சாதாரணமாக எவன் பேச்சையும் கேட்காம போய் டீ கடை வச்சுருந்தீங்கன்னா தோற்றுருந்தா கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தோல்வி அடைஞ்சால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்வான்ஸை வாங்கிட்டு வேற ஒரு இடத்துல நல்லா ஓட வேண்டிய இடத்துல பார்த்து போடலாம். அதையும் கூட சொல்லுவானுங்க, நல்ல இடமா அமையணும். டீ கடை வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சரியான இடம் அமையணும். அப்போ நீங்கள் வைக்கணும்னு நினச்சது ஒரு டீ கடை தான். ஆனால் அந்த டீ கடையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியான விஷயங்களையும் முன்னாடி தூக்கி வைப்பானுங்க. உங்களுக்கு டவுட் ஆயிடும், சரி டீ கடை வேணாம், சரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கும், வேணாம் வேணும், செய்யலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு பெரிய தடுமாற்றம் வந்துடும். என்ன பண்ணலான்னு சரின்னு ஒரு 2ஆம் கட்ட மனசாக டீ கடை வச்சிங்க. டீ கடை ஓடலை, மறுபடியும் காலி பண்ணுறீங்க. உங்களுக்கு ஐடியா கொடுத்தவங்களாம் சொல்லுவான், அப்போவே சொன்னேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன், அப்படி இப்படின்னு மறுபடியும் ஏற்கனவே நீங்கள் உடஞ்சி போயிருப்பீங்க. மறுபடியும் இந்த உலகம் அதைத்தான் செய்யும். எப்பயுமே விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. இவனுக்கு வேறு வேலையே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவானு, நிறையா விமர்சனத்தை தூக்கி வைப்பானுங்க. நான் சொல்கிறத நீ கேட்டியா, நான் எத்தனை தடவை சொன்னேன், வீட்டில் திட்டுவாங்க, லாஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாம் உங்களை வறுத்து எடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதனோட முதலீடு உங்களோடது இல்லை. அதுதான் இவ்வளோ விமர்சனத்துக்கு காரணம். நீ சம்பாரித்து வச்சின்னு வைங்களேன், இத்தனை பேர் விமர்சனமே பண்ண மாட்டாங்க. அப்போ வீட்டிலேருந்து வாங்கி வச்சிங்க, போச்சு. இன்னொன்று செய்யலாம்னு போவீங்க. இது மாதிரி ஒரு 2-3 விஷயங்களில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ஒரு 3 விஷயங்களில் தோல்வியை அடைஞ்சிருந்தீங்கன்னா 300 பேர் உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருப்பாங்க. நீங்கள் 3 தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, 300 பேர் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் தூக்கி போட்டு போயிருந்தீங்கன்னா, அதை காதில் கேட்கல, அவனுக்கு கிடக்கிறானுங்க. இப்போ போட்டி போடுறவன் தோற்று போகிறவன் ஜெயிக்கிறவன் தான் கதையில் இருப்பான். விமர்சனம் பண்ண யாருமே இங்கே எதுவுமே கிடையாது. அவனுக்கெல்லாம் வரலாறே கிடையாது சொல்லப்போனால் விமர்சனம் பண்ணுறவனுக்கு. அப்போ நீங்கள் தோத்தாலும் உங்களுக்கு உங்களை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இவங்க விமர்சனத்தை எல்லாம் நீங்கள் காதில் வாங்கக்கூடிய, அதையெல்லாம் பொருள்படுத்தாத மனோநிலை உங்களுக்கு வேணும் முதல்ல. அப்படி இல்லைன்னா அந்த விமர்சனங்கள் பூரா உங்களுக்கு பதிவாயிடும். பாவம், அந்த 300 விமர்சனங்கள் என்ன ஆயிரும், 3 தோல்வியில் அடுத்து 4வது ஒன்றை செய்யும் போது உங்களுக்கு பெரிய தடுமாற்றம் ஆயிடும். இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுக்க முடியாது. அடுத்து நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்கன்னா, ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சுருவீங்க. டீ கடை வைக்கலாமா, கரும்பு ஜூஸ் போடலாமா, சுக்கு காப்பி விற்கலாமா, இல்லை ஆட்டோ வாங்கி ஓட்டலாமா, இல்லை வேறு ஏதாவது அந்த ஸ்டேஷ்னரி கடை, இந்த மாதிரி 5 விதமான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்குவீங்க. எதை செய்யலாம்னு முடிவெடுத்துட்டு அதுவா இதுவா இதுவா அதுவான்னு போட்டு யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க, முடிவெடுக்க முடியாது. இதுதான் மனசிதைவு நோய். மனசிதைவு ஏற்படுறது இதுதான். இப்போ உங்களால் என்ன செய்ய முடியல, முடிவு எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் 3 தோல்வி தான் அடையணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு எண்ணம் பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னா
ஒரு தோல்வியை சந்திச்சாங்க கூட இந்த சமுதாயம் உங்கள் மேலே அவ்வளவு விமர்சனத்தை தூக்கி வைக்கும். அப்போ அந்த உங்களுக்கு அதை தாங்கிக்குள்ள சக்தி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களோட பய உணர்வுனால முடிவெடுக்க முடியாத தன்மை ஏற்படும். முடிவெடுக்க முடியாத தன்மையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, முடிவெடுக்க முடியல ஒரு விஷயத்த அப்படின்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க இந்த பாதிப்பு என்ன ஆகிடும்னா அதுலேயும் மட்டும் இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கு குழப்பமாயிரும். டீ சாப்பிட போகலாமான்னு யோசிப்பீங்க, போகலாமா வேணாமா அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா கூட இந்த வரேன் சாப்பிட்றேன் அப்படிம்பீங்க, அப்புறம் சாப்பிட்றேன்பீங்க, சரி சரி போடு அப்படிம்பீங்க. இதை சில திரைப்படங்களில் காமெடியாக கூட பார்த்துருக்கோம். அப்போ முடிவெடுக்க முடியாத தருணம் வந்ததுன்னா டேஞ்சர். இதுதான் மன சிதைவு. நன்றி.